Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ட்ரெண்டிங்கான டெரகோட்டா பெண்டன்ட் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டெரகோட்டாவை ஃப்ளாட் பண்ணுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். பிகாஸ் நான் 2 லேயருக்கு நான் ஃபார்ம் பண்ணுறேன். அதனால் நான் நல்லாவே ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த பெண்டன்ட் ரொம்ப பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி. தென் இதை மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு 2 டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 டெம்ப்ளேட்டுமே ஒரே டிசைன், பட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஹைட் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா நம்ம வந்து ஒரு டிசைன் ஒரு பெண்டன்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கேன். தென் இந்த டெம்ப்ளேட்டை டெரகோட்டா மேலே வச்சு ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி இதை நீங்கள் பீசஸாக கட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ப் எட்ஜஸில் நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணால் மட்டும்தான் எட்ஜஸில் நீட்டாக உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் தூக்கிட்டெல்லாம் இருக்கும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து நீட்டாக ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணி சர்ஃபேஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது எவ்வளோ ஷார்ப்பாக நம்ம எடுப்போமோ அதுக்கேற்ற மாதிரியே அதே மாதிரி நீங்கள் வந்து எட்ஜஸில் கட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆன பீசஸை வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ஆன பீசஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் ஷேப்லேயே ஃபைனலாக இந்த பெண்டன்ட் கிடைக்கும். ஃபைனலாக டெம்ப்ளேட் நமக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். பிகாஸ் நம்ம அதை வச்சு தான் இந்த பெண்டன்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். தென் இந்த மாதிரி இதை வந்து லே அவுட் பண்ணுங்கள். இப்படி லேயராக நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது இந்த பெண்டன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். தென் இதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. பிகாஸ் நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோங்காட்டி ஏதாவது பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் வந்து நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸை அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ளாட் பண்ணிவிட்டு தென் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் கிடைக்கும். ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு பெண்டன்ட் நீட்டாக ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. தென் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகிருக்குள்ள க்ளே, அந்த க்ளேவை எல்லாம் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டரெல்லாம் ஆட் பண்ணி சர்ஃபேஸ் சைட் சர்ஃபேஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாட் பண்ணியிருக்கோம். அது அப்படியே இருக்கணும்னா வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி 2 டூல்ஸ் எடுத்துக்கோங்க. இது டெரகோட்டாவில் இருக்கும். ஒன்று வந்து நைஃப் எட்ஜ் மாதிரி ஒரு டூல் இருக்கும், இன்னொன்று வந்து டெக்கரேட்டிவ் டூல். ஸோ நைஃப் மாதிரி இருக்கிற ஒரு டூலை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் பண்ணிக்கலாம். தென் இந்த டூல் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுக்கும், லைக் ஒரு கர்வ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வாக இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு ஃப்ளார் ஷேப் அந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கு நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு டிசைன், அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்துருங்க. தென் இதோட ஸ்பேஸஸை அப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். தென் அதே நைஃபை யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் ஒவ்வொரு இந்த கர்வ்ல இருந்து ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் ஒரு கட் ஒர்க் கொடுத்து தென் இது வந்து ஒரு மவுண்டன் ஷேப் மாதிரி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி ஒரு கர்வ்ல இருந்து ஒரு டிசைன் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. தென் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப் மாதிரி ஒரு சின்ன கேப் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கேப் வச்சு ஒரு லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இம்ப்ரெஷன், அந்த ஒரு கர்வுக்கு சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டாக சின்ன சின்ன இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது அது வந்து அவுட்லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டிசைன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டிசைன் நம்ம கொடுத்துட்டா தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இந்த மாதிரி எக்ஸஸான பீசஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸஸான பீசஸில் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணி ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஐப்பின் இருக்கு இல்லையா, ஐப்பினை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் தான் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். தென் இதை வந்து சைடில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இதோட அவுட்லுக் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெண்டன்ட்டே ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த கர்வ் ஃபுல்லாக கொடுத்துருக்குள்ள பெண்டன்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் லேயருக்கு கம்ப்ளீட் பண்ணோன்னா செகண்ட் லேயரில் அதே மாதிரி நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்து இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் இருக்கும், அந்த பெண்டன்ட்டுக்கு ஒரு சென்டர் பார்ட் அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. தென் அதை விட்டுட்டு சைடில் திருப்பியும் வந்து அதே மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இப்படி கொடுக்கும்போது பெண்டன்ட்டில் நம்ம ஒரு ஜமுக்கா ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பெண்டன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜமுக்கா ஷேப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டு தேவை. இந்த மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் கிளேவை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொடுத்துட்டு இம்ப்ரெஷன் கொடுத்து நீங்கள் வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஜமுக்கா ஷேப் நீட்டாக கிடைக்கும். எக்ஸஸான பீசஸ் எல்லாம் நல்லாவே வெளியே எடுத்துருங்க. தென் வாட்டர் ஆட் பண்ணி சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து வெளியே எடுங்க. வெளியே எடுக்கும்போது சர்ஃபேஸ் சிலதில் ஸ்மூத்தாக கிடைக்கும், சிலதில் ஸ்மூத்தாக கிடைக்காது. ஒரு வேளை உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கலன்னா இங்கேயும் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் வாட்டரை கம்மியாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணிடாதுங்க. தென் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் ஆட் பண்ணி பிகாஸ் இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இதை ஒரு ஜமுக்கா ஷேப்பில் மாற்றணும்னா நைஃப் யூஸ் பண்ணி சென்டர் பார்ட்டில் பர்ஃபெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம்ல கட்டிங் ஒர்க் அங்கே கொடுத்துருக்கங்காட்டி அந்த சர்ஃபேஸையும் நீங்கள் ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி சர்ஃபேஸை இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு பாட்டம் சைடு மாதிரி இருக்கா, பாட்டம் சைடில் நம்ம வந்து அந்த பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணியிருக்க பெண்டன்ட்டுக்கும் அந்த ஜமுக்காக்கும் ஈவனாக இருக்கும் டிசைன். அப்போ இது ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் இந்த மாதிரி ரெண்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஐபின்னை ரெண்டாக கட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ஒன்று ஹூக் பண்ணிக்கோங்க, இன்னொன்று ஐபின். ஸோ ஐபின்னை வந்து பெண்டன்ட்டில் ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணுங்கள். எப்போவுமே பிக் சைஸில் இருக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இப்படி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக்கை வந்து ஜமுக்காவோட அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹூக்கை ஜமுக்காவோட அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபைனல் அவுட்லுக் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும். தென் இதை இப்படி மூவ் பண்ணுங்கள், சர்ஃபேஸில் வச்சு ஒரு மூவ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் தென் திருப்பியும் ஐபின் இருக்குல்ல, ஐபின்னை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஐபின்னை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹூக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி பெண்டிங் ஒர்க் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இப்படி ரெண்டு ஹூக் கிடச்சிரும். இந்த ஹூக்கை மேலே நம்ம பெண்டன்ட்டுக்கு மேலே நம்ம செயின் வந்து அட்டாச் பண்ணணும். வெறும் பெண்டன்ட் ரெடி பண்ணால் பார்த்தாது, அது செயினோட அட்டாச் பண்ணணும். அதுக்காக இந்த ஹூக்கை இப்படி நீங்கள் கொடுங்க. நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்ல, டிசைன் பண்ணியிருக்கிற அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஐபின்னவே எடுத்துக்கோங்க. ஐபின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட் ஒர்க் கொடுங்க. ஸோ அந்த அப்போ வந்து பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியாது, அதுவும் ஒரு டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்குற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் டாட் ஒர்க் கொடுக்கும்போது இது கொஞ்சம் அழகாகவே இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணால் தான் நம்ம பெயிண்டிங் ஒர்க் கொடுக்கும்போது இது கொஞ்சம் அவுட்லுக் நல்லாவே கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெவி ஒர்க் இருக்கிற டெரகோட்டா பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ட்ரெண்டிவியரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய். See you on the next terracotta video.